Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அதன் தலைவர் விஜய் தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் அவர்களோடு சேர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் நோன்பு திறந்தார். அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். தற்பொழுது அங்கு தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். என்ன விவரம்? கார்த்திகா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்று ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ இந்த திடலில் மிகப்பெரிய அளவில் இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேரடியாக வந்து இன்று பங்கேற்றிருந்தார். 3000க்கும் மேற்பட்ட தமிழகம் முழுவதும் இருந்து கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் இன்று ஒரு நாள் முழுவதுமே இந்த விரதம் போட்டு இருந்து இன்றைய மாலை பொழுதில் அவர் வந்து இந்த நோன்பு திறக்கும் நிகழ்வில் பங்கேற்று நோன்பினை திறந்திருக்கிறார். தொடர்ந்து தொழுகையிலும் ஈடுபட்டிருக்கிறார். இஸ்லாமியர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என அவர்களோடு சேர்ந்து இந்த நிகழ்வில் அவர் பங்கேற்றிருப்பது இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒரு நிகழ்ச்சியை ஆழ்த்தியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் இஸ்லாமியர்களும் இந்த நோன்பினை அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் ஒரு மாதத்துக்கு கடைபிடிப்பார்கள். அப்படிப்பட்ட நிகழ்வு தான் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி. மிகப்பெரிய அளவில் 3000க்கும் மேற்பட்டவரோடு இணைந்து விஜய் அவர்கள் நோன்பினை திறந்திருக்கிறார். நோன்பு திறந்து முடிந்த பிறகு தற்போதைய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கிறார். அதே போன்று இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்குமே விருந்தினையும் அளிக்க இருக்கிறார். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 உள்ளிட்ட விருந்தும் வழங்கப்பட இருக்கிறது. அதுவும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நோன்பு திறக்கும் நிகழ்வு தற்பொழுது முடிந்திருக்கிறது. அங்கிருந்து விஜய் புறப்பட்டிருக்கிறார். அங்கு வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் தங்கள் அழைப்பை ஏற்று வந்திருந்தமைக்கு நன்றி என்று அவர் தெரிவித்தார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். எனது அன்பான அழைப்பை ஏற்று அனைவரும் வந்தது மகிழ்ச்சி என்றும் அதற்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி சரியாக 6:24 மணிக்கு தொடங்கியது. அவர்களோடு நோன்பு திறந்து உணவருந்திய பின்னர் தொழுகையிலும் அவர் ஈடுபட்டிருந்தார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். தற்பொழுது அங்கு வந்திருந்தவர்களுக்கு எனது அன்பான அழைப்பை ஏற்று வந்ததற்கு மகிழ்ச்சி என்றும் தனது நன்றியையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மாமனிதர் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை பின்பற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சி முடிந்து அவர் தற்பொழுது கிளம்பியிருக்கிறார். தொடர்ந்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். தற்பொழுது நிகழ்ச்சி முடிந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.